Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஒரு புது கேள்வி ஒன்று என்னென்னா, ஆஃப்டர் கோவிட் இந்த பேண்டமிக் அப்புறமா நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. என்னென்னா, நம்ம கண்டிப்பாக இன்னும் ஒரு செட் ஆஃப் இன்கம் நம்ம கண்டிப்பாக தேவை. ஸோ அப்படி தேடும் போது நம்ம இப்போ ஏற்கனவே 9 to 6 ஜாப் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஈவினிங் போய் வேலை செய்கிறோமா, அதுக்கு நம்மளால் உடல் உழைப்பு குடிக்க முடியுமா, அப்போ ஃபேமிலி டைம் என்ன பண்ணுறது, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மைண்டில் வந்தது என்னென்னா, நிறைய பேர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் மேக்கிங் மணி தே தாட் ஷேர் மார்க்கெட் வில் பி குட் திங். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ எல்லாருமே இப்போ பேன் இண்டியாலே உங்களுக்கு ஓவராலாகவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களோட ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாருமே உள்ளே வரும்போது இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வரும்போதும் சரி, நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி விசாரிக்கும் போதும் சரி, கேட்குறது என்னென்னா, சார் நான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசு, நான் ஜீரோ, இதில் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த பங்குச்சந்தையில் உள்ளே வரலான்னு இருக்கேன், இப்போ எனக்கு இது ஃபுல்லாகவே நான் பண்ணலான்னு இருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கொயரியில் கூட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த வீடியோவை கொடுத்துட்டா உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்கான பதிலாகவும் இருக்கும். அதே டைமில் நீங்கள் உள்ளே வர போகிறீங்கனால் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே நிறைய பேர் இப்போ என்னென்னா, சார் என்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குது, நான் வந்து இதை கடனாக வாங்கி வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ஒரு 5 லட்சம் எலிஜிபிலிட்டி இருக்குது லோனுக்கு, நான் அந்த லோன் எடுத்து நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தயவு செய்து என்னோட ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ட்ரேடிங்கு தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா புதுசாக ஒரு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது இஸ் வெரி ரிஸ்கி. ஆனால் அதே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாலும் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் இப்போ லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனால் நீங்கள் ஃபைனலாக என்ன பார்க்கணும்னா, உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு லெட்ஸே பர்சனல் லோனுக்கு எனக்கு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, எனக்கு ஒரு 11% தராங்க, 10.5% தராங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சைடு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்க்கணும். இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 9% எனக்கு வருது அப்படின்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் 10% வட்டி கட்டிட்டு 9% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வரதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இதுவே நீங்கள் 10.5%க்கு வாங்கிட்டு எனக்கு 14 to 15% என்னால் பண்ண முடியுது, இல்லை நான் ஸ்டாக்ஸில் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன், நான் பர் ஆனம் என்னால் 15% பண்ண முடியும், 16% நான் கரெக்டான ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி 20-25% வரைக்கும் கூட நான் எடுத்திருக்கேன், ரிட்டர்ன்ஸு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன்னா நீங்கள் ஒரு முதலீடை வாங்கி நீங்கள் அதில் கட்டக்கூடிய வட்டியை காட்டிலும் இங்கே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எடுக்கும்போது தென் தட் இஸ் நாட் அ இஷ்யூ. ஆனால் நீங்கள் வட்டியே உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே ஒரு 14% இருக்குது, ஆனால் நான் 9% தான் வாங்குறேன்னா தயவு செய்து லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் மேட்சிங் அப் வித் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி இன்கேஸ் நான் இல்லை லோன் எடுத்து நான் ட்ரேட் பண்ண போகிறேன், ட்ரேடிங், ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் கூட, என்னென்னா சார் லோன் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் எடுத்து போட்டுறேன், டெய்லி ஒரு 5,000 ரூபா பண்ண முடியுமா, டெய்லி ஒரு 10,000 பண்ணிடலாமா? சரி, இது மார்க்கெட், இது ஆக்சுவலி இட்ஸ் லைக் அ பிஸ்னஸ். நீங்கள் எந்த பிஸ்னஸில் போய்ட்டு ஒரு 5 லட்சம் போடுறேன், டெய்லி 10,000 கொடு, அப்போ டெய்லி 10,000 ரூபா கொடுத்தா ஒரு மாதத்துக்கு என்னாச்சு, 30 நாளைக்கு 3 லட்ச ரூபா வருது. இல்லை ஒர்க்கிங் டேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சாட்டர்டே சண்டே விட்டுருங்க, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா. எந்த இதுவில் 5 லட்ச ரூபா போட்டால் மாதம் 2 லட்ச ரூபா கொடுப்பான், யோசிச்சு பாருங்கள். அதுவே பான்சி ஸ்கீம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். யாராவது ஒருத்தவங்க கிட்ட விட்டு இப்போ ஒரு 5 லட்சம் கொடு, மாதம் 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்போ ஏன் மார்க்கெட்டில் மட்டும் இதை எதிர்பார்க்குறீங்க? ஸோ இதுதான் முக்கியமான பெரிய தப்பு. ஒரு பிகினராக உள்ளே வரும்போது இந்த மைண்ட் செட்டோடு வராதிங்க. இதை ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். இப்போ பிஸ்னஸ் இன் த சென்ஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும். நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு போடுவீங்க, எவ்வளோ ரிசர்ச் பண்ணுவீங்க, எவ்வளோ ஸ்டடி பண்ணுவீங்க. இப்போது நம்ம ஒரு வேலைக்கு போகிறனால என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், அடுத்தது காலேஜுக்கு போகிறோம், இதுக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிட்ட பிறகு எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்மளை எப்படி மெருகேற்றிக்கலான்ட்டு இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணி இன்னும் மெருகேறிக்கிட்டே போகிறோம், அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் சேரும். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே காசு போட்டால் நாளைக்கே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறீங்க, அந்த மாதிரி முடியாது.
ஃபஸ்ட்டு திங் ஹாவ் அ ப்ராப்பர் மைண்ட் செட். மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கிளியராக ஃபண்ட்ஸ் இருக்குதா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபண்டை நம்ம எப்படி பண்ணலாம், அதே டைமில் ஒர்க்கை விட்டுட்டு இதில் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ முக்கியமாக கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த டெய்லி அமௌண்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, 5000 10,000 எவ்வளோ சார் டெய்லி அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பீங்க? சரிங்க, யாரும் கொடுக்கல. என்னென்னா மார்க்கெட்டில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வந்து தினக்கூலி ஜாபு கிடையாது, இது இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் போட்டுட்டு விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ். இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அமௌண்ட்டு போட்டுட்டு அதுக்கு உழைப்பீங்க, உழைச்சிட்ட பிறகு ஒரு ஊதியம் எதிர்பார்க்கும். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா டெய்லி வந்துடணும். பிஸ்னஸ் டசன்ட் ஒர்க் லைக் தட். அதே மாதிரி ட்ரேடிங்கும் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஒரு மந்த்லி ஒரு ரிட்டர்ன் இதை எடுக்கணும், அட்லீஸ்ட் நான் இதில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நான் ரிட்டர்ன் எடுக்கணும்னா அதுக்கு எப்படி டெய்லி ஒர்க் பண்ணலான்றது யோசிக்கிறது வேறு. அதை விட்டுட்டு டெய்லி எனக்கு இவ்வளோ வேணும் நான் எடுத்துகிட்டு போயிடும். சரி, நல்ல ஒரு இது யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கட்டட வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, அவங்களுக்கே மோஸ்ட்லி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது கொடுப்பாங்க சேலரி. அவங்களுக்கே வீக்லி பே அவுட் தான் வருது. எவ்ரிடே சேலரியாக இருந்தாலும் வீக்கெண்டில் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சேலரியை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எவ்ரிடே என்ன பண்ணிடணும், விட்ரால் போடணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஏன்னா அவங்களே கூட யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்டட வேலையாக இருக்கட்டும், இல்லை டெய்லி ஒர்க் பண்ணுற டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கும் 30 நாளும் ஒர்க்கு கிடைக்குமான்றது கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு என்னென்னா ட்ரேடிங் எல்லா நாளுமே கிடைக்குமானா கிடையாது. சரி, மார்க்கெட் என்ன நினச்சிக்கிறாங்க, மார்க்கெட் தான் டெய்லி மூவ் ஆகுது, அப்போ டெய்லி நமக்கு ப்ராஃபிட் வரணும்ல, அப்படி கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்லேயும் எவ்ரிடே, அதை நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு கடலுக்கு மீன் பிடிக்கலான்னு உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லி மீன் பிடிக்கலான்னு போகலாம், ஆனால் டெய்லி மீன் பிடிப்பீங்களானா கிடையாது. ஸோ எவ்ரிடே கேன் பி அ ஃபிஷிங் டே, ஆனால் எவ்ரிடே கேனாட் பி அ கேச்சிங் டே. எல்லா நாளும் பிடிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே நம்ம ட்ரேட் பண்ணலான்னு வந்து உட்காரலாம் 9 காலுக்கு, ஆனால் எல்லா நாளுமே ட்ரேட் பண்ண முடியுமா, ட்ரேட்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி செட்டப்பில் கிடைக்குமானா கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா ஓவராலாக ஒரு மந்தில் நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமா, அப்போ அதுக்கு நான் டெய்லி என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக மந்த் எண்டில் யூ கேன் மேக் அ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரியோ இதுக்கு டெடிக்கேட்டடாக உட்காந்து பண்ணும்போது தென் வி கேன் கெட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டிபெண்டிங் ஆன் தி கேபிட்டலாக இருக்கலாம், உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலாக இருக்கலாம், மெத்தடாலஜியாக இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணுமே தவிர எவ்ரிடே நான் வந்து எனக்கு 5000 வேணும் 10,000 வரணும்னா தயவுசெய்து வராதிங்க. ஏன்னால் அந்த மாதிரி மார்க்கெட் இது கிடையாது. அதுக்குன்ட்டு இப்போ அப்போ எடுக்கவே முடியாதுன்னா டெஃபினட்டாக 5000 இல்லை 50,000 கூட பர் டே எடுக்க முடியும். 5 லட்சம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 50 லட்சம் பர் டேக்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேபிட்டல். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், டெய்லி 5 லட்சம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி டெய்லி 10 லட்சம் விடுறவங்களும் இருக்காங்க. 50 லட்சமும் எடுக்க முடியும், 10 லட்சமும் விட முடியும். ஆனால் என்ன விஷயம்னா டெய்லி ட்ரேட் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வில் பி டிஃப்ரென்ஸில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஓவராலாக மந்த் எண்டில் நம்ம என்ன நெட் ப்ராஃபிட்டாக பண்ணுறோமா இல்லையான்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ ட்ரை டு லுக் ஃபார் அ ப்ராடர் பிக்சர். ஜஸ்ட் ஒரு அப்படி இப்படின்னு போகாமல் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராடர் பிக்சராக பார்த்துட்டு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் கேரண்டி. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு 5 லட்சம் இருக்குப்பா நீ யாராவது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு போய் பண்ணிடலான்ட்டு விட்டுறீங்க. கடைசியில் அந்த 5 லட்சமும் வராமல் போயிடும், இல்லை இன்னொருத்தர் லாஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா ஒருத்தர் நம்பி உங்கள் கையில் உங்கள் ஃபண்டை கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல நீங்களே புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா என்னதான் ஒருத்தர் என்னென்னா வேணால் உங்களை நான் இப்படி பண்ணுவேன் ட்ரேட் அப்படி பண்ணுவேன் எல்லாமே சொல்லலாம். பட் திங் இஸ் உங்கள் பணத்தை உங்களை விட யாருமே பெட்டராக பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹார்ட் அண்ட் மணியும் நீங்கள் சிந்தனை வேர்வையும் உங்களுக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபண்டை நீங்களே ஹேண்டில் பண்ணுறது தான் இட் இஸ் த சேஃபஸ்ட் வே டு சேஃப் கார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா முதல்ல அதை எப்படி பண்ணணுன்றதையும் கரெக்டாக பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர். ஸோ நெவர் டிபெண்ட் அப்பான் சம்படி. உங்களை நீங்களே எப்படி மெருகேற்றிக்கலான்னு ஐடியா பண்ணி மெருகேற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஷேர் மார்க்கெட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக தான் இருக்கும். ஸோ நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலும் டெஃபினட்டாக
இது மார்க்கெட்னா என்னன்றதை புரிதலோட ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோன்னா நம்ம பிஸ்னஸுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டடி பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட்டு போய் ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சரி என்ன கம்பெனி, என்ன பண்ண போகிற, என்ன எண்டு ப்ராடக்ட்டு, யார் கன்சியூமர், இவ்வளோ விஷயங்கள் கேள்வி கேட்பாங்க கரெக்டாக. ஆனால் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுறது, ட்ரேட் பண்ண போகிறேன், என்ன ஃபைனல் என்ன ப்ராஃபிட் பண்ணணும், இது மட்டும் தான் தெரியுதே தவிர அதுக்குள்ளே இருக்க நுணுக்கங்களும் அதுக்குள்ளே இருக்க டெக்னாலஜியும் அதுக்குள்ளே இருக்க அனாலிசிஸ் எதுவுமே தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு காசை போட்டால் ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கா. இந்த மாதிரி வந்தவங்க தான் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டாங்க. அந்த லாஸ் பண்ணவங்க தான் மற்றவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறது, ஷேர் மார்க்கெட்னாலே லாஸ் தான், நீ இந்த பக்கமே போவாதேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த மார்க்கெட் வந்து நிறைய பேரை வாழவும் வச்சிருக்கு, நிறைய பேரை லாஸ் பண்ணவும் வச்சிருக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா ஷேர் மார்க்கெட்னால லாஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா மார்க்கெட்னா என்னன்னு புரிதல் இல்லாமல் உள்ளே போகிறது தான் பெரிய மேஜர் லாஸஸ். இப்போ எது ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவுமே தெரியாமல் உள்ளே போனீங்கன்னா கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே என்ன ஆகிடும், முடியாது. ஏன்னா ப்ராடக்ட்டு எண்டு ப்ராடக்ட்டு என்னன்றது புரிதல் இல்லாமல் அது என்னன்றது கரெக்டாக பண்ணாமல் இருந்தோம்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் லாஸில் தான் முடியும். ஸோ மார்க்கெட்லேயும் ப்ராஃபிட் பண்ணோன்னா இதில் ப்ராஃபிட் பண்ணவங்கலாம் ஏன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னா என்னன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் they were able to make profit. ஸோ இதை ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல இந்த மார்க்கெட்னா என்னன்றதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இது ஒரு சார்ட்டை எப்படி பார்க்கலாம், ஒரு மார்க்கெட்னா என்ன, இது ஏன் ஏறுது, ஏன் இறங்குது. நான் நிறைய பேர் கேள்வி கேட்குறது உண்டு. ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, ஓகே, எல்லாம் என்ன பண்ணணும், ட்ரேடு எடுக்கணும். ஆனால் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ட்ரேடு எடுத்தீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ட்ரேடு எடுத்துகிட்டு பிறகு யோசிப்போம், ஏன்டா இந்த ட்ரேடு எடுத்தோன்ட்டு லாஸ் ஆகிடுச்சேன்ட்டு. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டால் தெரியல. அது மேலே போகிற மாதிரி இருந்துச்சு எடுத்துட்டேன், கீழே போகிற மாதிரி செல் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் எடுத்தேன், அதுக்கு டெக்னிக்கல் ரீசன் எதுவுமே இருக்காது. ஸோ இதனால தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறது. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா கற்றுக்கணுன்ற பட்சத்தில் நிறைய பேர் இந்த யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலான்றது தப்பு கிடையாது. இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ஒரு யூடியூப்பில் பார்த்து நீங்கள் இப்போ நிறைய பேர் நம்ம என்கொயரி வரவங்களே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் உங்களோட ஸ்டாக் பிக் பார்த்துருக்கேன், உங்களோட நான் ரிவ்யூ பார்த்து தான் ட்ரேட் பண்ணேன், அதே மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்த யூடியூப்பில் சில விஷயங்களை வச்சு நான் ட்ரேட் பண்ணேன், ப்ராஃபிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, ஏன்னே தெரில, இப்போ லாஸ் ஆகிடுச்சு ஏன் அப்படின்வாங்க. என்னென்னா இப்போ நான் யூடியூப்பில் போடுறது கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 20% ஆஃப் தி எங்களோட ஓவரால் சப்ஜெக்டில் ஒரு 10% 20% தான் வெளியே போடுமே தவிர பேலன்ஸ் 80% யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டு நாங்கள் சொல்கிறத வச்சுட்டு மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா கிடையாது. நான் இப்போ ரிவ்யூவில் அனலைஸ் பண்ணி காட்டுறேன்னா நான் காட்டுறது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிசர்ச் இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு மட்டுமே நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன்றதும் என்ன சொல்கிறது முடியாத ஒரு விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ நான் அதுக்குன்னு யூடியூப்பே பார்க்கக்கூடாதா, அப்போ மற்றவங்க யூடியூப்லாம் பார்த்துட்டு கற்றுக்க முடியாதான்னா டெஃபினட்டாக கற்றுக்க முடியும். இப்போ உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூடியூப்பில் பார்த்து ஒரு இன்ட்ரடக்ஷனோ அதுக்கு தான் நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு ஆப்ஷனுடைய பேசிக்ஸ்னால் என்ன, இப்போ ரீசெண்டாக போட்ட ஃபிபனாச்சி கூட இதெல்லாம் டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறோன்றதை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதோட இன்டெப்த் அனாலிசிஸ்னும் ஒன்று இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மேலோட்டமாக பார்த்தோன்னா மட்டும் பார்த்தாது, அது ஒரு 10ஓட 11 முடிஞ்சிருமே தவிர அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த டூலுக்கு பின்னாடி என்னென்ன டெப்த் இருக்குது, அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குது, இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும், இது எல்லாத்தையும் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதை கற்றுக்கும் போது டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த 4 விஷயத்தை மட்டும் ரொம்பவே மைண்டில் கிரிப்பாக வச்சுக்கோங்க. கடன் வாங்கி பண்ணாதீங்க, தயவுசெய்து கடன் எடுக்காதீங்க. ஏன்னா கடனில் நிறைய பேர் ப்ராஃபிட் வரும்னு நினச்சிக்கிட்டு லாஸ் ஆகிட்ட பிறகு என்ன பண்ண தெரியாமல் முடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ட்ரேடிங்கில் வரும்போது கடனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், டெய்லி நமக்கு போட்டால் ஒரு 5,000 எடுத்துலாம் 10,000 அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்ன்ற மைண்ட் செட்டோட வாங்க. மூணாவது விஷயம், உங்கள் பணத்தை யார்கிட்டையும் நம்பி கொடுக்காதீங்க, உங்கள் பணத்துக்கு நீங்கள் மட்டும் தான் கேரண்டி. அண்ட் ஃபோர்த்து விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ட்ரேட் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜியும் அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டடியும் டெப்த்தாக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஆல்சோ பி அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ இந்த பிகினராக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மார்க்கெட்டும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக தான் இருக்கும். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் வந்து ஃபுல்லாக டெப்த்தாக இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade Achievers we teach people எப்படி ஒரு மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக அதை
போய் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு பேக் டெஸ்டிங் பண்ணி இது எங்கே ஒர்க் ஆகும், இந்த அனாலிசிஸ் இந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகலை, இது ஏன் ஒர்க் ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டெப்த்தாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் அதை நம்மளோட கோர்சஸை ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை அண்ட் பெங்களூரில் 4 இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நமக்கு எவ்ரி மண்டே வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து பிரான்ச்சஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் அதை பற்றின என்கொயரி வேணுனாலும் கேளுங்க. அதே மாதிரி இன்கேஸ் பிரான்ச்சஸுக்கு வர முடியலனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. வேணுன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பெங்களூரில் ஜாயின் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நமக்கு பெங்களூரில் ஸ்பெஷல் கன்னடா கிளாஸஸ்லேயே இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. Alright, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.